முத்துவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பேஜ மாட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. யாரையா நீங்கன்னு அந்த வீட்டுல உள்ளவங்க கேக்குறாங்க முத்துவ பார்த்து. முத்து சொல்றாங்க, நாங்க வருமான வரித்துறையில இருந்து வந்திருக்கோம்யா. கருப்பு பணம்லாம் நீங்க நிறைய வச்சிருக்கதா நாங்க கேள்விப்பட்டோம். உங்க வீட நாங்க சர்ச் பண்ணுயா. வீட்டுல உள்ளவங்க ஆடி போயிடுறாங்க. இத கேட்ட உடனே எல்லாரும் வீட்டை சர்ச் பண்றாங்க. அப்ப சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப முத்துவுக்கு ஒரு டவுட் ஒண்ணு வருது. பீரோவை திறக்கிறாரு. மஞ்சப்பை ஒண்ணு பாக்குறாரு. மனசுக்குள்ள நினைக்கிறாரு, மீனா சொன்ன மஞ்சப்பை இதா இருக்குமோன்னு நினைச்சு அந்த மஞ்சப்பைய எடுக்கிறாரு. அந்த வீட்டை விட்டு எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. சிந்தாமணி கேக்குறாங்க, யாரா வந்தது? எதுக்குடா என்ன போன் பண்ணி வர சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த வீட்டுல உள்ளவங்க சொல்றாங்க, அக்கா, நம்ம வீட்டை சோதனை பண்றதுக்காண்டி கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்காங்கக்கா. அப்ப மீனா சிந்தாமணிக்கு போன் பண்றாங்க. மீனா சொல்றாங்க, என்கிட்ட இருந்து எடுத்த பணத்தை உன் வீட்டுல இருந்து நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சிந்தாமணி பீரோவை திறந்து பாக்குறாங்க. பணம் இல்லாதத கவனிக்கிறாங்க. மீனா கிட்ட போன்ல சிந்தாமணி சொல்றாங்க, உன் வேலைய நீ காமிச்சிட்டே மீனா. மீனா சொல்றாங்க, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாதீங்க சிந்தாமணி. நான் தோத்து போன மாதிரி வாய்ப்பு உங்களையும் தேடி வரும் சிந்தாமணி. இப்பயும் சொல்றேன் சிந்தாமணி, உங்ககிட்ட வாழ விடு. இத கேட்டுட்டு சிந்தாமணி அதிர்ச்சியோட போனை கட் பண்றாங்க. நாளை சந்திப்போம்.